ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷியாஸ் ஜர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அகெயின் ஒரு குட்டியான vlog தாங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். இந்தியாவிலேருந்து அயல்நாடை காண செய்த மேலான கிருபைக்காக கடவுளுக்கும் நான் நன்றி செலுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, கடந்த வாரத்தில் நாங்கள் வந்து எல்லோரும் வந்து பீச் போயிருந்தோம். இங்கே வந்து பார்க் வித் பீச்சு. ஸோ ரொம்ப நல்லா இருந்து பார்க்குறதுக்கு. ரொம்ப ரேர் தானே பார்க்கும் பீச்சும் ஒன்றா இருக்கிறத. நான் இங்கே வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து பார்க்குறேன். இது வந்து துபாயில் மம்சார் அப்படின்ற பீச் தான் நாங்கள் வந்து பார்த்தோம். இதை விட பார்க் வித் பீச் இங்கே துபாயில் இருக்கா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது. யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் அதையும் நான் வந்து எடுத்து வந்து vlog-ஆ வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வந்து பார்க்கு வந்து எதுக்கு அப்படின்னா, ஏன் வந்து இந்த லாஸ்ட் வீக் வந்து இங்கே வந்து துபாயில் வந்து நேஷ்னல் ஹாலிடே விட்டுருந்தாங்க. 51st நேஷ்னல் ஹாலிடே. 3 days கண்டினியூஸ் ஹாலிடேஸு. எல்லாருக்கும் இந்த மாதிரி சேர்ந்த மாதிரி லீவ் வந்து வர்றது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. துபாய் ஃபுல்லாமே வந்து அன்னைக்கு வந்து ஹாலிடே தாங்க. இந்த பார்க் நீங்கள் பார்த்தாலே தெரியும், ரொம்ப வந்து ரஷ்ஷாக இருந்தது. ஏன்னா நான் வீடியோ இருக்கிற டைம் ஆல்மோஸ்ட் டைம் வந்து 5 மணி இருக்கும். என்ட்ரன்ஸ் வந்து என்னால் கவர் பண்ண முடியலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆளாக தான் வந்து உள்ளே வந்து விட்டுருந்தாங்க. ரொம்ப சின்ன வந்து பாதை தான் அது. இது வந்து நான் உள்ளே போகிறது தான் உங்களுக்கு வீடியோ மூலமாக நான் எடுத்துகிட்ருக்கேன். என் ஹஸ்பண்ட் வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்து போயிட்டுருக்காங்க. நான் வந்து வீடியோ வந்து கவர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து நிறைய வந்து ரஷ்ஷாக இருந்தது. ஏன்னா எல்லா மக்களும் வந்து இங்கே வந்து லீவு டைம் இல்லை, அதனால் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதுவும் ஃபேமிலியெல்லாம் அழைச்சிட்டு வர்றதுக்கு இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. 5 dirhams தானே. ஸோ வெளியில் எல்லா இடமும் போனால் வந்து ரொம்ப அதிகமாக காசு வந்து செலவாகும். இங்கே வந்து ஓகே, கொஞ்சம் சிம்பிளாக நமக்கு வந்து லைஃப்பை வந்து ரன் பண்ணலாங்க. அதனால் பட்ஜெட்டுக்காக நாங்கள் வந்து இங்கே வந்துட்டோம். நாங்கள் வந்து இந்த டைம் வந்து வர்ற டைம் வந்து ஈவினிங் ஆகிடுச்சி. வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து டைம் வந்து இருட்டிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இடம் வந்து கிடைக்கவே இல்லை. ரொம்ப தூரமாக வந்து நடந்துகிட்டே இருந்தோம், இடம் கிடைக்கல. நடந்து போய் இடத்த பிடிக்கிறதுக்காக தான் ரொம்ப தூரம் நடந்துகிட்டே இருந்தோம். இந்த என்ட்ரன்ஸ்லேருந்தே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பேர் வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. எல்லாருமே வீட்டிலேருந்து நிறைய திங்ஸ், இந்த பார்பிக்யூலாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இங்கே வந்து அதுக்கான செட்டப்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து இங்கே சமைக்கிறதுக்காக ப்ரிப்பேர்டாக வந்துட்டாங்க. நாங்கள் வந்து சமைச்சு எடுத்துகிட்டு போயிட்டோம். அங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்காக நாங்கள் போயிட்டோம். இன்னும் நாங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கோம். எங்களுக்கு வந்து இடம் கிடைக்கவே இல்லை. மெயினாக இங்கே இருக்கவங்க யாராவது இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும், அந்த கிட்ஸை கூட்டிகிட்டு வந்து இங்கே ஜாலியாக வந்து விளையாடலாம். கிட்ஸுன்னு ரொம்ப ஏற்ற ஒரு இடம். நல்ல அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. எங்கே பாருங்கள், எங்கே பார்த்தாலும் ரொம்ப க்ரீனாக இருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காங்க. மெயினாக பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீனாக இருந்ததுங்க. நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், அங்கங்கே குப்பைகள் போடக்கூடாது அப்படின்னு வந்து ஹஸ்பண்ட் வந்து சொல்லுவாங்க. பட் நம்ம ஊர்லேயே நம்ம வந்து இதை வந்து மெயின்டைன் பண்ணலாங்க. பட் நம்ம மக்களாகிய நம்ம வந்து அதை வந்து செய்ய மாட்டோம். சாப்பிட்டுட்டு ஒரு சாக்லேட் கவராக இருந்தாலும் கீழே போடுவோம். அதில் நானும் ஒருத்தங்க தான், இல்லைன்னு சொல்லலை. இங்கே வந்து அதை வந்து கண்டிக்கிறாங்க, உடனே ஃபைன் போடுவாங்க அப்படின்னு வந்து நம்மளை வந்து பயம் காட்டுறாங்க. இது நம்ம ஊர்லேயும் இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நல்லா நீட்டாகவே நம்மளும் வச்சுக்கலாம். இது ஒன்று மட்டும்தாங்க நம்ம ஊருக்கும் இங்கேயும் உள்ள வித்தியாசம். ரொம்ப க்ளீனாக இருந்து பார்க்குற எல்லா இடமே சரி, ரொம்பவே நல்ல நீட்டாக இருந்துங்க. அதனால தான் இவ்வளோ மக்கள் இங்கே வந்து இருக்காங்கன்னு எனக்கு பர்சனலாக தோணுது. இன்னும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டர் தாண்டி நடந்துக்கிட்டே இருக்கோம், இடம் கிடைக்கணும். ஏன்னா எல்லா இடத்துலையுமே மக்கள் வந்து காலையிலே வந்து உட்காந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வெயிலாக தான் இருந்தது. நாங்கள் வந்து நினச்சது என்னென்னா, வெயில் தாண்டி கொஞ்சம் வரலாம், அப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே வந்து எல்லாருமே வந்து இடத்த பிடிச்சி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக ஹாப்பியாக இருந்தது. லீவு வந்து 4 நாள் தொடர்ந்து இருந்தனால எல்லா மக்களுமே அதை அழகாக வந்து இதை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க. இங்கே பார்த்திங்கன்னா புல் தரையிலே எல்லாருமே உட்காந்துட்டாங்க. அழகாக சமைச்சு சாப்பிட்றதுக்கு எதமாக எல்லாருமே வந்து உட்காந்துருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களும் பாருங்கள். இந்த பில்டிங் வந்து நான் எதுக்கு காமிக்கிறேன் அப்படின்னா, அதோட நைட் வியூவும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அதில் நைட்டு வந்து லைட் போட்டிருந்தாங்க, பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டிடுங்க. ஏன்னா இங்கே வந்து துபாயில் வந்து 5:30க்கு எல்லாமே வந்து இருட்ட ஸ்டார்ட் ஆகிடுது. ஏன்னா
இங்கே வந்து வின்டர் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகினால என்னோ தெரில, ரொம்பவே இருட்ட ஆரம்பிச்சிரும். ஒரு 6 o'clockலாம் பார்த்தீங்கன்னா நைட் ஒரு 8 o'clock இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நேஷ்னல் ஹாலிடே செலிப்ரேஷன் இங்கேயும் வந்து பண்ணுறாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. நான் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். எல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருந்ததுங்க. நம்ம ஊர்லேருந்து இங்கே வரும்போது எனக்கு பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணேன் நானும் இந்த வீக் என் ஹாலிடே எல்லாமே. ஸோ நீங்களும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே வந்து எல்லாருக்குமே வந்து துபாய் வரணும் அப்படின்னு ஆசைலாம் இருக்குங்க. யாருக்காவது இங்கே வர்றதுக்கான சான்சஸ் கிடச்சின்னா கண்டிப்பாக எல்லா இடமே வந்து பார்த்துட்டு போங்க. பீச்சும் பார்க்கும் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறத நான் வந்து பார்க்குறேன் இங்கே வந்து. இன்னும் வேறு ஏதாவது பிளேஸ் இதோட எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இருந்ததுன்னா யாராச்சும் சொல்லுங்கள், நான் அதையும் வந்து பார்க்குறேன். இங்கே வந்து நாய் தொல்லை இல்லைங்க. அதை வந்து நான் வந்து பாராட்டுவேன். ஏன்னா பூனைகள் நிறைய இருக்குது, அதுவும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. நீங்கள் கிட்ட போய் வந்து இது பண்ணாலே ரொம்ப நம்மளை அடிச்சிடும் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் வந்து பார்க்க அவ்வளோ வந்து ஆக்ரோஷமாக இல்லை. நம்ம ஊர்லெலாம் சும்மா தெருவில் நடந்து போனாலே நாய் வந்து ஓடி வரும், கடிச்சிடும் அப்படின்ற பயம் எல்லாம் இருக்கும். இங்கே அந்த மாதிரி தொல்லை இல்லை. நாய் வளர்க்கணுன்னாலும் சரி லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்றாங்க. இங்கே வந்து மனுஷங்களுக்கு லைசன்ஸ் எடுக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. அதனால் நான் வந்து பார்த்துட்டு அப்படியே வந்துட்டேன். இப்போ நாங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து உட்காந்து செட்டில் ஆகிட்டோம். இப்போ வந்து உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அங்கே வந்து பீச் தெரியுதுன்னு பார்த்தீங்களா, அதுதான். நாங்கள் உள்ளே வரும்போது எவ்வளோ வெயிலாக இருந்தது, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருட்டிடுச்சு. ஏன்னா வந்து சீக்கிரமாக இருட்டிடுது. இப்போது நாங்கள் வந்து வச்சுட்டு ஒரு கொஞ்சம் நேரத்தில் போய் பார்க்கில் வந்து போய் விளையாடலாம்னு நினச்சோம். ஆனால் முடியலை. அனௌன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி வந்து கடலில் வந்து விளையாடிட்டு இருந்தவங்களெல்லாம் நீங்கள் வந்து கரை ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜஸ்ட் நாங்கள் திங்ஸை வச்சுட்டு சரி ஓகே கடலில் போய் அட்லீஸ்ட் 2 ஃபோட்டோஸ் எடுக்கலாம்னு சொல்லிவிட்டு இதுதான் நாங்கள் வந்திருந்த ஃபேமிலி எல்லாருமே. ஃப்ரெண்ட்ஸ் வித் ஃபேமிலிஸ் தாங்க. இவங்க எல்லோரையும் எனக்கு இங்கே வந்து தான் தெரியும். அதில் ஒருத்தங்களை மட்டும் எனக்கு ஊரில் இருக்கும்போதே தெரியும். இங்கே வந்து நமக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் தாங்க நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய ஃபேமிலிஸே. இங்கே வந்து ஊரில் பாட்டி தாத்தா சித்தப்பா சித்தி எல்லாரும் இருப்பாங்க. இங்கே நமக்கு ஒன்றுனா அவங்கக்கிட்ட தான் சொல்ல முடியும். ஏதாவது ஒரு ஹெல்ப்னா கூட அவங்கக்கிட்ட கேட்கலாம். ஸோ கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய வரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு தாங்க எனக்கு சொல்ல முடியும். நிறைய விதத்தில் அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு வழியாக நாங்கள் வந்து கடலில் போயிட்டு வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இருட்டிருச்சு. அந்த வியூ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மலர்